கருமசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்தத கோபி வச்சுப்பா கோபி கணவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கா. அதனால கருப்பசாமி நானே சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் சித்திரை முடிஞ்சு வைகாசி கடைசி ஆகிறதுக்குள்ள உங்கள் அண்ணனுக்கு தென் பண்ண மாதிரி பண்ணுறேன்னு. அவனும் ஒரு சில வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் மகளை. அதனால் உடனே சடனாக அவனுக்கு பிரச்சனை கொடுத்தா ஊ மேலே அவன் திரும்புவேன். அதனால் அடித்தா குச்சியும் முடியக்கூடாது, பாம்பும் செய்யக்கூடாது. உனக்கு சொத்தும் வரணும், அவனுக்கு பிரச்சனையும் வந்துடணும், கேஸும் சீக்கிரம் தீரணும். இப்படி எல்லாம் ஒட்டுக்க நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன். அவன் பேசினதுக்கும் அவன் கஷ்டப்படுத்தினதுக்கும் தக்க தண்டனை கண்ணு முன்னாடி கொடுப்பேன். ஆனால் நீ நினைக்கிற நேரத்துக்கு கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு டைம் போட்டு எழுதி ஓரமாக தூக்கி போட்டேன். முடிவு பண்ணினது தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? உனக்கு உடம்பு தொந்தரவு சரி பண்ணி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி பசங்க விலையில் நல்லபடியாக வேலைக்கு போக வச்சு வருமானத்தையும் கொடுத்து நமக்கு வர வேண்டியது வர வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி அவனுக்கு தண்டனையும் கண்ணு முன்னாடி கொடுத்துருவேன். அதனால் நீ பயப்படவே வேண்டாம். நான் கொடுக்குற கனியை மட்டும் கொடுத்துரு. சித்திரை 27க்குள்ளே உனக்கு வேலை அது கரெக்டாக சரி ஆயிரும், அனுப்பிச்சி விட்டுடலாம். அப்படி கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தல கோத்தகிரி வச்சுப்பா. கருப்பசாமி அப்படியா, விசேஷம் வந்துருச்சு. அதனால என் சகோதரன் கிட்ட நின்று பேசினாலும் அந்த நேரத்துக்கு நல்ல முறையாக பேசணும். அப்படித்தாப்பா கிட்டவா இந்த இதை குடி. இன்னையிலேருந்து நானும் வந்துடுவேன், என் சகோதரனும் வந்துடுவேன். அப்படி இருந்தால் போதும்ல. அது வந்தால் மட்டும் பத்தாது, நமக்கு வாரிசு வேற. கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக கண்ணுக்கு காட்டணும், அப்படி இல்லையாப்பா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வாரிசும் கண்ணுக்கு காட்டி விசேஷத்தை முடிச்சுட்டு நான் பார். சரியா? ஆக மொத்தம் விசேஷத்தில் நீ நினச்சது போல என் சகோதரனும் அதே போல் நானும் கூட இருந்து நீ உனக்கு அந்த அன்னைக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்தால் போதும்ல. அப்படித்தானே கேட்ட? 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு 2 தேய்ச்சி குளிச்சிரு, 1 உன் மனைவிக்கு கொடுத்துரு. நான் கருப்பம் கூடவே வந்துடுறப்போ. சரியா? வருமானத்துக்கெல்லாம் குறைவு இருக்காது. அதனால் பேசி ஒன்று முடிச்சு வைக்கணும்னு என்னை கேட்டேன். அதனால் பேசி முடிஞ்சும் ஆச்சு. அதனால் இப்போ இதுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு டைம் வச்சுருக்கேன். அதனால் தடங்கள் இல்லாமல் உனக்கு அதை வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துறேன், வாழ்க்கையில் உன்னை செட்டில் பண்ணி வச்சுறேன். கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் அதனால் 3 பிஸ்னஸ் பண்ணுறான். அதில் 3லேயும் வருமானத்தை கொடுத்தா போதுமாப்பா. அதனால் 1 நட்டமாகி போச்சு. அதனால் இன்னொன்றில் மேனேஜ் பண்ணி அதில் வருமானத்தை நான் கருப்பம் கொடுத்து அதில் கடன் ரிலீஸ் பண்ணி கொடுத்து அதே போல் சதி பண்ணி வச்சுட்டேன். அதில் சதி பண்ணுறதுக்கு இல்லாமல் யாரோட சொல் பேச்சும் கேட்காம நீ போய் என் பேரை சொல்லி அடுத்து மீண்டும் மஞ்சளில் தான் உனக்கு வருமானம். நீ போய் பார். அடுத்தது ஏமாத்தாமல் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அதில் தரகு வேலை ஒருத்தன் பார்த்துட்டேன். சரியா? அதில் ஒருத்தன் தரகு வேலை பார்த்ததுல தான் உன்னை மாற்றி விட்டேன். அதனால் நான் கருப்பசாமி அடுத்து யாரும் நீ டைரெக்டாக போய் பேசு. உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி நாளையிலேருந்து உனக்கு நட்டமே ஆகாது. சரியா? அதே மாதிரி உனக்கு வருமானத்தை கொடுத்து கடன்லேருந்து கொஞ்சம் மீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தையும் நான் கருப்பசாமி நல்ல முறையை சேர்த்தி நல்லபடியாக வாழ வச்சா போதுமா. நான் கருப்பன் கூடவே வரேன் போப்பா. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்திர திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு. உடல்நல சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் விட்டு வந்திருக்கான். அப்படி தப்பா? அதனால கருப்பசாமி டைம் நம்ம கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்பா. நேர காலம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ அதைத்தான் நானும் சொல்கிறேன். நம்ம நேர காலம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைக்கணும். அப்படின்னா நான் கொடுக்குற கனியை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார். ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் உறுதி. நான் கருப்பசாமி உனக்கு நல்ல முடிவாக சொல்லி நீ கேட்டதோட காப்பாற்றுக்கு ஒரு வாய்ப்பு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு முடிவு சொல்ல முடியாதுப்பா. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் விட்டுரு. சரியா? நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிரு. கூட ஆறு இருக்கா? பேக்கில் கொண்டுட்டு போய் வச்சிரு. முடிஞ்சால் என் சாம்பலை வச்சு விடு. முடிஞ்சால் வச்சு விடு. முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துக்கிறேன். சரியா? போன ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சிலதெல்லாம் சிம்டம் தெரிஞ்சிருக்கும். கவனித்து பார்த்துருந்தா இந்த மாதிரி கொண்டுட்டு போய்
இருந்திருக்கிற மாதிரி சூழ்நிலை வராது. உனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை இப்போ. அப்படித்தானே? அப்படியே இல்லையா? அப்படி இருந்திருந்தா நீ போய் பார்த்துருப்ப. அதனால சொன்ன உனக்கு புரியுறது மாதிரியும் இல்லை. அதனால நீ இப்போ என்னை தேடி நீ வந்துட்ட. அதனால நான் கருப்பசாமி நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. உனக்கு நல்ல முடிவாக காப்பாற்றி கொடுக்குறக்கு ஒரு வழி அமைச்சா போதும் இல்லை? இந்தா இதை கொண்டு யாரும் கைப்படாமல் பேக்கில் வச்சுக்க சொல்லு. என் சாம்பலை நீயே கொண்டுட்டு போய் வச்சு விடு. எப்படியாவது கருப்பசாமி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும். நீ இதே எனக்கு தாய் தகப்பனா கூட கொண்டு போய் வச்சுட்டு வா. ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னா அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வா, நான் அதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பம் கூடவே வரப்போப்பா. சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில காரமடை வச்சுப்பா. காரமடை கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததுல கருப்பசாமி நமக்கு நர்சரி கடை வச்சுருக்கோம். அதில் கருப்பசாமி போட்ட முதல் எடுக்கணும். அதனால் வருமானம் ஓரளவுக்கு 2 பிஸ்னஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால் இதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதனால் நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் கருப்பையை உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி நாளைக்கு அமைச்சு கொடுத்துறேன். லோன் ஒன்று அமைக்கலாமான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படியப்பா? நான் அமைச்சு தரேன், போய் காலைல வந்துட்டுவோம். லோன் ஒன்று பண்ணலாம். அதனால் லோன் பண்ண நம்ம தப்பிச்சு வந்துடுவோமா? அப்படி தானே? வருமானத்தை நான் கொடுக்குறேன், நீ லோன் தாராளமாக வாங்கலாம். அந்த லோன் அமைகிற மாதிரியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? இந்த ஒன்றை குடும்பத்தோடு ஒன்றை சாப்பிட்றணும். நான் கொடுத்துருக்கிற காசை செலவு பண்ணாமல் பாங்க வச்சுக்க. நாளையிலிருந்து நம்ம நினைக்கிறத போலயே உனக்கு வருமானத்தை வச்சு பண்ணி அதே மாதிரி போட்ட முதல் வீண் போகாமல் அந்தந்த மாதத்துக்கு கடனை கட்டிடலாம். வர ஆடி அமாவாசை வரைக்கும் உனக்கு தடங்கள் இல்லாமல் கடனை கட்டிடலாம். ஆடிக்கு மேலே நீ நினச்சதோட 2 மடங்கு வருமானம் வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல? அது வரைக்கும் நீ இந்த லோன் மட்டும்தான். அடுத்து கடன் வாங்குறதுக்கு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி தரம்போ. அப்படி இருந்தால் போதும்ல? நான் கூட வரம்போ. இப்போ ஸ்கூலுக்கு கட்டணும், வருமானம் இல்லை, என்ன வழி பண்ணுறது? அதனால் கருப்பசாமிக்கு லோன் அமைச்சு கொடுத்தேன். அடுத்தது லோன் வாங்குறதுக்கு இல்லாமல் எல்லாம் சமாளித்தா போதும்ல? கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கட்டட தொழிலா? சரிப்பா, கட்டட தொழிலா? போய் காலைல வந்துட்டோம். கடனும் ஆகிப்போச்சு. அதனால் நம்ம பக்கம் ஒரு பக்கம் லோனாக பார்க்குறோம். அதனால் லோனும் நம்மளுக்கு நினச்சது வர லோன் அமையணும். நல்லபடியாக குடும்பத்தை காப்பாற்றி கொடுத்து கடன்லேருந்து மீட்டு நல்லபடியாக கருப்பசாமி சரி பண்ணி தரணும். அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு லோனும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கடனும் கட்டி கொடுத்துறேன். எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ்கிற காலம் இன்னும் ஒரு 6 மாதம் முடியணும். அதுக்கப்புறம் தான் நீ நினச்சது போல் உனக்கு முழுசாக நிம்மதியாக வேலையும் கிடைக்கும், வருமானமும் வரும். அதே போல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சது போல் பணம் லோன் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ இருக்கிறதெல்லாம் வாயை அடைச்சிரு. அப்புறம் வேலையும் நிரந்தரமாக கொடுத்துறேன். எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வேணும். சரியா? வியாழக்கிழமைக்கு எனக்கு கொண்டுட்டு வா. கொண்டு வரல? கொண்டுட்டு வா. நீ கேட்டதோட கருப்பசாமி நாளையிலேருந்து நீ கேட்டதுக்கு ஒரு முயற்சி பண்ணி நாளையிலேருந்து உங்கள் கஷ்டத்தை தீர்த்தா போதுமா? இந்தா உன் கூடயே வரணும். ஒன்று எல்லாரும் சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பாங்கா வச்சு கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்தல கருப்பசாமி மகனுக்கு மருத்துவ செலவு இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்து அதே போல் உனக்கும் மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நிம்மதியாக வாழ வைக்கணும்ப்பா. அந்த காலம் எனக்கு எப்போ வரும்? ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தேன், ஆனால் படிப்படியாக கீழே வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன். தீர்த்தம் குடிக்கிற மாதிரி பிடிப்பா. உடம்பு தொந்தரவு இருக்கா இல்லையா? உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் தெரிஞ்ச கடன் தெரியாத கடன் எல்லா கடனையும் உனக்கு கட்டி கொடுத்து இந்த ஆண்டு மகனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? அதனால் ஆடி வரைக்கும் உனக்கு வயிற்று பிரச்சனை வந்து உனக்கும் இருக்கும், உன் மகனுக்கும் ஒரு சில தொந்தரவு இருக்கும். ஆடிக்கு மேலே நம்ம எதிர்பார்த்ததோட படிப்படியாக அப்படியே குறைஞ்சிடும். அது வரைக்கும் மாற்றம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கனி வாங்கிட்டு போய் உள்ளே சாப்பிட்றணும். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும். சரியா? 2 கடைக்கு 2 வச்சுக்க. அதே போல் 3 பேர் ஆளுக்கு ஒன்று. பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் கூடவே வந்துடுறேன்ப்பா. அப்படியா? இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு டைம்.
வாங்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா மறுபடியும் 3 மாதம் கழிச்சு தான் வாங்கணும். வாங்கிடலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடனை நான் கட்டி கொடுத்துறேன். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் தானே, 2 மெடிக்கலுக்கும் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துறேன். அதே மாதிரி கடனையும் கட்டி கொடுத்துறேன். நீ நினச்சது போல் இந்த ஆண்டு மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும், அடுத்த ஆண்டு பிறக்கிறதுக்குள்ளேயே நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் புரியுமா வச்சுருந்தா போதும் இல்லை. நான் கூட வரப்போ 3 பேர், இப்போ 3 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? 2 கனி 2 கடைக்கு வச்சிரு. கூட வரம்போ பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்ப்பா. இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. கணவர் குடிக்கிறத நிப்பாட்டணும், கட்டட தொழில் அமைச்சு கொடுக்கணும், அதனால் முழுசாக நம்பணும் அதுக்கு. அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி அவனுக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. குடிக்கிறத நிப்பாட்டி போடுவேன். குடிக்கிறதுனால தான் அவனுக்கு வேலையும் பிரச்சனை, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி சித்திரை முடித்து வைகாசி 30 மீட்டர் ஆனி மாதத்துலேருந்து அவனே சுருண்டுருவேன். அந்த குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன், மருத்துவத்துக்கு போகிற சூழ்நிலையும் அமையும். சரியா? நான் சொல்லல, அவனே சொல்லுவேன். அப்போ சொல்லாமல் நிப்பாட்டுவேன். அப்போ சொல்லுவேன், கருப்பசாமி சொல்லியிருந்த நிறுத்தியிருந்தா மருந்து மாத்திரையும் ஆஸ்பத்திரி செலவு மிச்சம். இப்போ நான் சொல்லி கேட்கல, அடுத்து வந்துட்டு போய் பெட்டில் 2 நாள் படுத்துருப்பேன். அப்போ சொல்லுவேன், டாக்டர் இன்னைக்கு குடிச்சின்னா அவ்வளோதான், அப்போ 6 மாதம் தானே. அப்போ நிப்பாட்டிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணுங்கிறது அவனோட விதி. அப்படிங்கிறதுனால அப்போ போய் அடங்கி உட்கார வச்சிடறேன். அதே போல் கட்டட தொழில் நிரந்தரமான தொழில், அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பை உருவாக்கி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை. போய் காலில் வந்துட்டுவான். அந்த காலமும் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதுலேயே சீக்கிரமாக நல்லபடியாக அவனை திருத்தி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சிடறேன்ப்பா. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ எதுவுமே பேச வேண்டாம். இதை கொண்டுட்டு போய் சாம்பாரில் யாருக்கும் தெரியக்கூடாது, சாம்பார் வைக்கிறதுல புழிஞ்சு விட்டுரு. கருப்பசாமி எனக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு, சண்டை வரக்கூடாது, குடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் புழிஞ்சு விட்டுட்டு எல்லாரும் சாப்பிடணும், நீ சாப்பிடணும். அதை இங்கேயே சொல்லிட்டு போ. சரியா? இங்கேயே நிப்பாட்ட சொல்லிட்டு போயிரு. சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அது வராது. நீ கேட்டதோடு உள்ளுக்கு கொடுத்துரு. ஆக மொத்தம் உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல சென்னை வச்சுப்பா. சென்னை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி மொத்தம் 3 இருந்தது மகளை. சரியா? நீ கேட்டதோட 3 இருந்தது, 2 இங்கேயே நிப்பாட்டிட்டேன். உன் கண்ணுக்கு ஒன்று காட்டியிருப்பனே, அதுவும் இங்கேயே நிப்பாட்டிட, நீ பயப்படாத. சரியா? அதனால் கருப்பசாமி நீ கரெக்டான இடத்துக்கு வந்ததுனாலதான் உனக்கு முழுசும் இங்கேயே நிப்பாட்டிட்டேன். அதனால் நீ பயப்படவே வேணாம். பௌர்ணமிக்கு வரும்போது உனக்கு பழிச்சுன்னு நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படி நீ சொல்லிட்டு வர மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா. 5 நாளைக்கு கனி தரேன் உனக்கு. 5 நாளைக்கு முந்தானி பிடி 5 கனியை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். போன டைம் வந்ததுக்கும் இந்த டைம் உனக்கே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. அதே போல் அடுத்த டைம் வரும்போது முழுசும் இங்கேயே நிப்பாட்டிடுவேன். அதனால் உங்கள் அண்ணுக்கு காட்டணும் இல்லையா, அதனால் 1 மட்டும்தான், அதுவும் இங்கேயே நிப்பாட்டி வச்சுருவேன். அதே மாதிரி முழுசும் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி இருக்கிற கேஸ் பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு, அந்த கேஸ் பிரச்சனையும் நமக்கு வர வேண்டியதை நமக்கு சாதகமாக கருப்பசாமி நடத்தி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்துறேன். குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷம் புரியுமா? நல்லபடியாக வர்ற பௌர்ணமியிலிருந்து உன் குடும்பத்தில் எந்த சிக்கலும் வராது. வர்ற பௌர்ணமியிலேருந்து இன்னொரு 1 வாரம் பொறுத்துக்க, அது வந்து உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக கிடச்சிடும், நீ அதெல்லாம் பயப்படாத. நீ கேட்டது போல் உனக்கு வாங்கி கொடுக்க கருப்பை நான் உன் தகப்பை நான் இருக்கேன். நீ ஏன் பயப்படுற? அதனால் இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. நான் தான் சொல்லிட்டேனே, நான் வந்து முழுசும் அவரத்த பௌர்ணமியோட சரி பண்ணியாச்சு. தைரியமாக போ. சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல வேளம்பாளையம் வச்சுப்பா. வேளம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. உடம்பு தொந்தரவு அப்படித்தானே, கிட்ட வாப்பா. உடம்பு தொந்தரவை இந்த பௌர்ணமியோட பகுதி குணப்படுத்திடலாம். ஒருத்தன் கொடுத்து சாப்பிட்டதுல தான் இந்த பிரச்சனை அப்படித்தானே.
அதிலிருந்து கருப்பசாமி நம்ம வாழ்க்கையில் ஏண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, அப்படியே இல்லையா? அதனால் நீ என்ன பண்ணுற, நான் சொல்கிற மாதிரி என்கிட்ட வந்து கனி வாங்கி குடிச்சிட்டு போயிரு. முழுசும் அதிலிருந்து வர ஆடி மாதம் திருவிழா வர்றது கூட முழுசும் அதிலிருந்து வெளியேற்றி விட்டுருவேன். 10 வருஷம் இருக்கா, அதனால உனக்கு முழுசும் வெளியேற்றி விட்டுருவேன். அதே மாதிரி பசங்களை பற்றி பயப்பட வேணாம். படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வேணும். அப்படிதான்டாமானே, படித்த படிப்புக்கு வேலை நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 33 நாளில் வேலை கிடச்சிடும். சரியா? 33 நாளில் வேலை கிடச்சிடும். அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். வயிற்று பிரச்சனை, உடம்பு பிரச்சனை எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை பகுதி நீ சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் எனக்கு வேலை கிடச்சிடணும். தாயும் தகப்பனுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். நம்மள வழியாக கருப்பை காப்பாற்றணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பன் கூடயே வரணும். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு எல்லாம் சேர்த்து வச்சது மனைவி மட்டும் சேர்த்து வச்சிருப்பா. எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு ஓரசல் ஆயிடுச்சு இல்லையாப்பா? ஆயிடுச்சு. வேலையும் கிடச்சிருச்சு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான். ஆனால் மனைவி மட்டும் சேர்த்து வைக்கணும். அவ்வளோதானே, போய் காலைல விட்டுவோம். அதனால் இத்தனையை பண்ணின கருப்பசாமி உனக்கு மனைவிக்கு மட்டும் லேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன்னமே ஒருத்தரோட சொல் பேச்சை கேட்டு தவறான பாதையில் போகலை, ஆனால் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கா. அதையெல்லாம் மாற்றி நம்ம செஞ்சது தப்பு, கணவரோடு போய் சேரணும் அப்படிங்கிற புத்தி அவளுக்கு போட்டணும்னு தான் இப்போ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். இந்த மாதம் 30 விட்டுரு, அடுத்த மாதத்தில் உனக்கு அதுக்கு டைம் கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே நான் கருப்பசாமி தேடி உனக்கு தகவல் வந்தால் போதுமா? நம்ம தேடி போகக்கூடாது. ரம்மனை தேடி போகிறோன்னு உனக்கு அப்போவே சொல்லியிருப்பேன். நீ போய் பார்த்துட்டு வந்துருப்பேன். எப்படி நான் வேணான்ற உன்னை போகவே நான் சொல்ல, தானாக தேடி வருவான். அதுக்குண்டான வழியும் கருப்பை அமைச்சு கொடுப்பேன். அதனால் தொழிலும் நிம்மதியாக வச்சுருக்கேன். பசங்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றினா போதும் இல்லை. நான் கூடயே வந்தேன். இது எல்லா மக்களும் உள்ள சாப்பிட்டு அதை பாங்க வச்சுக்க. அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரும்போது அங்கே பத்த வைப்பாங்க. கருப்பசாமி மறுபடியும் ஊஞ்சப்பாளையம் வச்சுப்பா. ஊஞ்சப்பாளையம் பசங்க 2 பேர்த்துக்கு நல்ல வேலை கொடுக்கணுமா, கூறி 1. அதனால் கருப்பசாமி பசங்களுக்கு வேலை கொடுக்கணும். அதனால் வேலை நிரந்தரமான உனக்கு தொழில், அதில் உனக்கு ஆளுகளுக்கு பஞ்சம் வராது, வேலைக்கும் பஞ்சம் வராது, வருமானத்துக்கும் குறைவில்லாமல் கருப்பசாமி உனக்கு கொடுத்தா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி அவளா திரும்பி வரணுமா, இல்லை வேற மாற்றி அமைக்கலாமாப்பா? நான் கேட்கறதுக்கு பதில். தொழிலை நான் சொல்லலை, உன் மனைவிக்கு சொல்கிறேன். சரி, நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? நான் அறவே அவள் ஆவாதுன்ற, அது வந்தாலும் சரி வராது. நீ 2வது திருமணம் பண்ணுற பண்ணலை, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் அவள் வந்து நம்ம குடும்பத்துக்கு சரி வராது ஒப்பந்த சூழ்நிலைக்கு. அதனால் லூசில் விட்டு. அதனால் நிரந்தரமான தொழில். அதனால் கருப்பசாமி வர ஆடி அமாவாசை வரைக்கும் நம்ம அவளை பற்றி யோசிக்காத, கல்யாணத்தை பற்றியும் யோசிக்க வேணாம். சரியா? அதனால் நான் கருப்பசாமி தொழில் நிரந்தரமான தொழில், நாளையிலேருந்து தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன், ஆளும் அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி வச்சுருக்கேன். ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே ஒன்று நான் செஞ்சது தப்புத்தான் அவளாக வந்து சரண்டராய் சேர்ந்து வாழ்ந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவளாக வந்து கையெழுத்து போட்டணும். 2 விஷயம்தான். அது 2மே அவள் தான் பண்ணணும். அந்த ஆடி மாதம் வரைக்கும் நான் டைம் போட்டேன். நீ போய் வழியை போகக்கூடாது. உனக்கு தொழில் கொடுக்குறேன், வருமானத்தை கொடுக்குறேன், எந்த இடம் இல்லாமல் கருப்பேன் கூடவே வந்துடுறேன். இன்னொரு மகன் எங்கே இருக்கா? சரி, அவனுக்கு கொண்டு கனி கொடுக்க முடியுமா? கிட்டவா உன்னை கொண்டுட்டு போய் ஆடி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணுமே, அவனால் சிக்கல் வருமே. நான் அதைத்தான் சொன்னேன், அவளை கையெழுத்து போடாமல் ஒன்றும் பண்ண முடியாது மகளே. அதனால் கையெழுத்து வந்து 2ல் ஒரு முடிவு. ஒன்று ஆடிக்குள்ளே என்ன பண்ணுறது, நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் நான் வந்தால் போக மாட்டேன்னு வந்து சேர்ந்து வாழ்ந்துடணும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நீ வேணாம்ப்பா அப்படின்னு அவளே கையெழுத்து போட்டு போயிடணும். 2மே அவள் செஞ்சால் மட்டும்தான் உனக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா பிரச்சனை வீடு தேடி வந்துடும். இப்போ இருக்கிற பிரச்சனையை விட எச்சா பிரச்சனை வந்துடும். அதனால் ஆடி மாதம் வரைக்கும் ஒதுக்கி விட்டேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையை பார்த்து கொண்டாந்து கொடுத்துரு. உனக்கு தீர்ப்பு நானே சொல்லிடுறேன். ஆடி என் திருவிழா முடிகிறதுக்குள்ளே 2ல் 1 நடந்துடும். சரியா? ஒன்று வேண்டாம்,
இல்லாட்டி வந்துடுவார் தேடி. எது வந்தாலும் உனக்கு சம்மதம் தான், அப்படித்தானே? நீ போய் கூப்பிட்டு பார்த்துட்ட உன் கடமைக்கு, அவன் வரலின்ட்டான். எப்போ கூப்பிட்டேன்? அவ்வளோதான். நான் சொன்னதை ஆடி வரைக்கும் விட்டுரு, இல்லாட்டி அவளே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவளே ஒதுங்கிடுவான். மற்றதை அப்புறம் பார்த்துருவோம். ஆக மொத்த வாழ்க்கை வந்து நிறைய அவனுக்கு வாழ்க்கை இருக்கா? இன்னும் கட்டாய வாழ்க்கை இருக்கு. சரியா? நீ அதெல்லாம் பயப்படாத, கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் செய்கிற தொழில் அங்கே கடையில் வைக்க சொல்லு. நீ கேட்டது போல கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நான் கூடவே வந்துடுறேன் பாப்பா. யாருக்கு? இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, எந்த சிக்கல் வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். அப்படின்னா போதும்ல. இந்தப்பா, நீ நினச்ச படிப்பு படித்து கண்டிப்பாக படித்து நாங்கள் உனக்கு நல்ல ரிப்போர்ட்டை உனக்கு கொடுத்து நல்லபடியாக மேல் படிப்பில் நீ கேட்டது போல் 10 பேருக்கு அதிகாரம் பண்ணுற அளவுக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கூட வரும்போது எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டு வா. பௌர்ணமிக்கு வா, அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு போ. அமாவாசைக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு போ. ஆக மொத்தம் மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு தொந்தரவு நடந்துக்கிட்டே இருக்குது இடமானே. இவனை ஏதாவது ஒரு வழி பண்ணி மடக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு சில வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நடக்கிறதுனால நமக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே தடையாகவே கிடக்குது. அதனால் தடைக்கு ஒரு முடிவு பண்ணணும். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட 2ல் ஒரு முடிவு பண்ணி, நீ கேட்டதோட தடை இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்து லோனும் வாங்கி கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ்ந்துடலாம். ஆனால் அதுக்கு தடையாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாளைக்கு தடை. இப்போ நடந்து இப்போ மறுபடியும் ஒரு 6 நாள் ஆச்சு. சரியா? 6 நாளுக்குள்ளே உனக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் வந்துட்டு போயிருக்கணும். அது உனக்கு தெரியுமான்னு யோசிச்சு சொல்லு. வீட்டுக்கு ஒன்று புதுசாக ஒன்று வந்துட்டு போயிருக்கு மேடம். ஆள் வரல, புதுசாக ஒன்று வந்துட்டு போயிருக்கு. யோசனை பண்ண. அப்படி இல்லைன்னா உனக்கு 2 நாள் உனக்கு தெரியும். இது வந்து உனக்கு சந்தேகம் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் வந்து 6 நாளில் வேலைப்பாடு நடந்திருக்கு. எது நடந்தாலும் சரி, உன்னைய தடை பண்ணி உட்கார வைக்கணும்னு அவனோட முடிவு. அது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். ஒரு சிம்டம் ஒன்று வந்துட்டு போயிருக்கும், அதுலேருந்து தான் உனக்கு காட்டும். அதனால பப்ளிக்கில் ஒரு சிலர் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட உனக்கு நான் முழுசும் சரி பண்ணி லோனும் வாங்கி அதே போல் அவங்க முன்னாடி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. கூட வரும்போது இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி மறுபடி உடமலைப்பேட்டை வச்சுப்பா. எல்லாரும் ஓச்சு கொண்டுட்டு போய் ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே இல்லையா? பையனும் குடிகாரன், அப்பனும் குடிகாரன். அதனால் இப்போ 2 பேரும் வீட்டில் படுத்திருக்கான். அதையெல்லாம் தாண்டி உன்னை நீ வந்து ஏதோ அறவயிறு கஞ்சி குடிச்சிடலாம்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் கெட்ட வேறு உருவாகிற மாதிரியே எனக்கு என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் கருப்பசாமி, அதனால் வாங்கின பக்கமும் கொடுக்க முடியாமல் கொடுத்த பக்கமும் வாங்க முடியாமல் இப்போ தடுமாறி நிற்கிற. அந்த தடுமாட்டத்திலேருந்து உனக்கு ரெடி பண்ணி விட்டு உனக்கு நல்லபடியாக வாகனத்தை முடித்து நல்லபடியாக கருப்பசாமி ஆளுகளை அமைச்சு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு வா. சரிப்பா கருப்பசாமி, நீ கேட்டது போல் லோன் கட்டணும், வண்டி பிடிக்கணும், அவனுங்களை திருத்தணும், அப்படிங்கிறது எல்லாமே கூடிய விரைவில் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். இந்த இதில் என்ன இருக்குன்னு பாரு. நீ கேட்காமையே கொடுத்துருக்கேன். என்ன இருக்கு? நல்லா பாரு என்ன இருக்கு. கையில் எடுத்துதான் பாரு. நீ கேட்காமலே கொடுத்துருக்கேன். காசு இருக்கா இல்லையான்னு பாரு. இருக்குல்ல? அதனால் உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு யோகம்தான். அதனால் இப்போ நம்ம வந்து டூர் வண்டி பிடிக்கிறோம். இந்த டைம் எப்படி தடுமாறி பிடிச்சிட்டு போயிடலாம். அடுத்ததெல்லாம் முதவே புக் ஆயிடும். அதே மாதிரி அவனுங்களை திருத்துறதுக்கு இன்னொரு 3 மாதம் போகிற அப்பனை மகனையும் நான் உனக்கு திருத்தி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. முதல் திருத்துவோம், 2வது அவனுக்கு வேலை கொடுத்துறேன். இந்தா இது எல்லா மக்களும் உள்ள சாப்பிட கொடுத்துரு. அது நீ சொன்னேன்னா சரின்னு போயிடுவேன். நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்தது நிற்காம உனக்கு கட்டுற மாதிரி உருவாக்கி கொடுக்குறப்போ கூட வரம்போ ஒன்றை எல்லாரும் உள்ளே சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் எனக்கு டூருக்கு ஆள் சேரணும், சீக்கிரமாக அறவயிறு வெஞ்சி குடிச்சிடணும், அவனை 2 வயது திருத்தணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் ஒன்றை கட்டி விட்டுரு. நாளையிலேருந்து நீ போய் பேசுகிற பக்கம் பணம் கிடச்சிருப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர்
உறுதியை போல போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. மறுபடியும் எல்லாரும் காலில் விடுப்பா. ஆமாப்பா, இதில் எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். கருப்பசாமி, நம்ம நினச்சது போல சொத்துக்கு ஒரு வழி காட்டணும். இந்த 30 முடிகிறதுக்குள்ள உனக்கு தகவல் வரும், சரியா? அதனால் அதுக்குண்டான முயற்சி நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஒரு சிக்கலும் வரும். அந்த சிக்கல் மூலிமா நம்ம தேடி வரும்போது நம்ம போய் பேசணும் அப்படின்னா ஒரு சொத்துக்குண்டான வழி நான் காட்டுறேன்ப்பா. அதனால் ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமையும் ஆர்டரும் பஞ்சம் இல்லாமையும் நான் கருப்பை கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி கூடவே வந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். படிக்கிறதுக்கு தகுந்ததான வாய்ப்பு சீட்டும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். நல்லபடியாக காப்பாற்றினா போதுமா? நான் கூடவே வரணும். அதை பாங்க, அது எல்லாரும் குடிச்சிடணும். இதை பாங்க வச்சுக்க. எனக்கு எப்படியாவது இந்த மாதம் சேட்டாங்கிட்ட இருந்து எனக்கு தகவல் வரணும் அப்படின்னு கூடவே வச்சுரு. நீ கேட்டதோடு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன். அதனால் கருப்பசாமி பணத்தை கொண்டுட்டு ஓடி போயிட்டான். அதில் ஒன்றும் அவனுக்கு அங்கேயே வேலை வாங்கி கொடுத்து பணத்தை வாங்கணும், இல்லாட்டி பணம் தேடி தொலாவி கொண்டாந்து கொடுக்கணுமா? அப்படியாப்பா? அதனால் கொண்டுட்டு ஓடி போயிட்டான். அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து இன்னும் ஒரு 21 நாள் பொறு. 21 நாள் பொறுத்து மறுபடியும் உங்கள்கிட்ட பணம் கேட்க வருவேன். மறுபடியும் கேட்பேன். அப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஃபஸ்ட்டு பகுதி கொடு, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனதை கொடு, அடுத்த வாரம் சேர்த்தி உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பகுதி கொடுப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல? கிட்டவா. குடும்பத்தில் ஒரே சண்டை பிரச்சனை, சண்டை, இப்படியெல்லாம் ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுனால நான் கருப்பசாமி உனக்கு உன் மகனுக்கு நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சுறேன். கிட்டவா. இன்னையிலேருந்து பிரச்சனை வராது. இதை கொண்டு எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். நான் சொல்கிறத முழுசாக கேளு. இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சு இதை கொண்டுட்டு போய் எனக்கு பணம் கிடைச்சிடணும், அவனே கூப்பிட்டு கொடுத்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் உங்களை இருப்பிடத்தில் வச்சிடும். நீ கேட்டது போலயே கருப்பசாமி 21 நாளுக்கு அப்புறம் அவன் தேடி தொலை வருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துறேன். கூட வரும்போது